18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் நமக்கு வேணும். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க, நேரத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம நாம தர்பாருக்குள்ள தடதடன்னு போவோம். நம்ம பாடலை சொன்னா பத்திரிகைலாம் கழுவி ஊத்துதல்னு சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள் கழுவி ஊத்திட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு அற்ப அரசியல் பண்றதுக்கு நீட் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. தேசத்தினுடைய மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். திரு அண்ணாமலை அவர்களை திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி வாழ்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் வரும். நம்ம புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதாவதுங்க தமிழ் வழியிலே படித்து உயர்கல்விக்கு வந்தால் 1000 ரூபா தராங்க அப்படின்னு ஆரம்பித்து வச்சாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் நாங்களும் நல்லா தானே படிக்கிறோம், எங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்தா சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொன்னது அங்கே கேட்டிருக்கு. டப்புன்னு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பித்து விட்டாங்கல்ல திட்டத்தை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாசந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டதை போல தமிழ் புதல்வன் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்த விழாவில் திட்டத்தை தொடங்கி வச்ச முதலமைச்சர் உயர்கல்வியில சேரும் மாணவர்களோட எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னார். எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனக்கு ஏற்பட்ட தடங்களை எல்லாம் உடைச்செறிஞ்சதை போல கல்வி கற்க எது தடையா இருந்தாலும் அதை அப்படியே அடிச்சு நொறுக்கி உடைச்சு எரியணும் அப்படின்னு சொன்னாரு முதலமைச்சர். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடைத்தெறியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்திடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்காக இருக்கணும். அதை குறிவையுங்க, நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். ஒரு மாணவர் கூட உயர்கல்வி பெறாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டாரு. செம சீனா இருக்குல்ல. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஒரு பக்கம் துவக்கி வைக்க, இன்னொரு பக்கம் மற்றவர்கள்லாம் துவக்கி வச்சாங்க. அதில் நம்ம ராசகண்ணப்பன் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் திட்டத்தை துவக்கி வைக்கிறத விட உதயநிதி அவர்களே, துணை முதல்வர் அவர்களே அப்படிங்கிற அந்த மன இது இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். முதலமைச்சரே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஏயா இப்படி இருக்கிய அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கிறதாக. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன இது சீனா தானே பார்ப்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆவாருங்கிறது தான் திமுகவில் இருக்கிற பல பேரோட கேள்வியாவே இருக்கு. இந்த கேள்விக்கு சூசகமா பதிலளிக்கிற மாதிரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்காருங்க. அது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் பங்கெடுத்துக்கிட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதலமைச்சர் உதயநிதி அப்படின்னு பேச தொடங்கிட்டு அப்படியே மாத்தி, ஓஹோ சொல்லக்கூடாதுல, வர 19ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. பழம் வலுத்திருக்கு, இன்னும் பழுக்கலன்னு சொன்ன முதலமைச்சர் இப்ப என்ன சொல்லுவாருன்னு தான் எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆணவ கொலையை பத்தி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பயங்கரமான பதில சொல்லியிருக்கிற நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு படத்தை வேற வெளியிட்டிருக்கிறாங்க. மக்கள்லாம் ஏகோபித்த ஆதரவோட அந்த படத்தை பார்த்து வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்கன்னு புலங்காகிதம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்கான சீன் இருக்குது. அது என்ன சீனு? எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான், அது வன்முறை அல்ல.
ஆணவ படுகொலை குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்குத்தான் பெற்றோர்களோட அக்கறையாலத்தான் நடக்குது அப்படின்னு பதிலளிச்சு பரபரப்பூட்டி இருக்கிறாருங்க நடிகர் ரஞ்சித். பாரதி கண்ணம்மா, மறுமலர்ச்சி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்ச ரஞ்சித் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி இருக்கிறாரு. சேலம் மாவட்டம் கருப்பூர்ல உள்ள திரையரங்குல இந்த படம் திரையிடப்பட்ட நிலையில அங்க செய்தியாளர்களை சந்திச்ச ரஞ்சித் சிலர் தம்மோட முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எங்க இருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியல, ஆனா அடிக்கிறானுங்க மட்டும் தெரியும். சில பேர் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க, என்னை எதிர்க்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு பின்புலத்துல, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, முதுகுல குத்துறது, அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தம்மை தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி நடக்கிறதாவும், ஆனா தாம் காதலுக்கு எதிரானவன் இல்லன்னு ரஞ்சித் சொன்னாரு. கவுண்டம்பாளையம் வச்சோமே ஒரு சாதிக்கணும் அப்படி அந்த மாதிரி அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா, ஏதாவது ஒன்று சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் என்ன புறக்கணிக்க வைக்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள். ஆணவ படுகொலைங்கிறது பெற்றோர் பிள்ளைகள் மீது வச்சிருக்கிற பாசத்தோட வெளிப்பாடுதான் அப்படின்னு குறிப்பிட்ட அவரு, அதுல வன்முறை இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு சொன்னாருங்க. இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா, உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே, அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதுதான் காரணம். தன்னோட படத்தை போல பல படங்கள் வெளியாக முடியாமல் இருக்கிறதாவும், அதெல்லாம் வெளிவரதுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. மக்களே, சீனுன்னா இதுதான் சீனு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒலிம்பிக் ஏரியாவில இருந்து வந்திருக்குது ஒரு சீன். என்ன அப்படின்னா, அந்த ஈட்டி எரிஞ்சாகல்ல நீரஜ் சோப்ராவும் அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் வீரரும் 2 பேரும் தங்கமும் வெள்ளியும் வாங்கிட்டாங்க. அது பெரிய விஷயமே இல்லை, 2 அம்மாமார்களும் பண்ணாங்க பாருங்க, அதுதான் சரியான சீனு. ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குறோமோ வெள்ளி வாங்குறோமோ, நல்ல மனசுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறதான் உண்மையிலேயே செம சீனு. ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில பாகிஸ்தான்ல இருந்து வந்த நதீமும் தங்க பதக்கமும் இந்தியாவுடைய நீரஜ் வெள்ளி பதக்கமும் வாங்கி அசத்தி விட்டாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, என் நதீமும் என் மகன்தான் அப்படின்னு நீரஜோட அம்மாவும், என் நீரஜ் என் மகன்தான் அப்படின்னு நதீமோட அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாசத்தை பொழிஞ்சுக்கிறதா. என்னதான் இருந்தாலும் பங்காளி நாடுங்கிற பாசம் இல்லாம போயிருமா அப்படின்னு பலரும் பேசிக்கிறது ஏன் நமக்கு நல்ல தெளிவாகவே கேட்கத்தான் செய்யுது. இப்படி ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, எங்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்லையா, கார்லையா, ட்ரெயின்லையா தான் கேட்கிய, கடல்ல நீச்சல்ல, அதுவும் மாற்றுத்திறனாளிகள் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 5ஆம் தேதி சென்னைக்கு வந்துருவாங்களாம். கடல் வழியே பெரிய விஷயம் தானே. அவங்களுக்கு அங்கங்கே நிப்பாட்டி வரவேற்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் கையை தட்டி உற்சாகப்படுத்தி, தம்பிகளா நீஞ்சி வாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம்டா. ஐயா, இந்த ஓஏபி வாங்குறவங்களை தவிர்த்து எங்களுக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணினா நாங்களும் அதை வச்சு கூடோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சுக்கிருவோமே அப்படின்னு மனசுக்குள்ளே குமுறுனதை ஒரு கேள்வியை எடுத்து கேட்டோம் பாருங்க. அதை மக்கள்கிட்டையும் கேட்டுவிட்டோம். மக்கள் மனசுல பதில மறைச்சு வச்சிருக்காங்க ஐயா. முதியோர்களுக்கெல்லாம் இந்த பென்ஷன் தொகை இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப பேர் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1000-2000 கொடுத்தா பெரிய உபகாரம். நம்மளுக்கே இப்போ 73 வயசு, எனக்கு ஒரு உதவி செய்ய எதுவும் இல்லை. அதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். வயதான காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை போக்கலாம், அவ்வளவுதான். அவனுக்கு நீங்க 1000 உதவி தான் நேரம் டாஸ்மாக் கொண்டு விடுமா கேட்டதா? அது எதுக்கு அந்த உரிமை? உழைச்சம்பாய்க்கிட்டு
பிள்ளைகளை படிக்க வச்சாலே ஒரு 50 வயசு மேலே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அந்த பிள்ளைங்க இருக்கிறத அவங்க கஞ்சி கொடுக்கும். பசங்க இருந்தும் எங்க கவனிக்கிறாங்க, பசங்க இருந்தும் கவனிக்கல. அவங்களாம் இப்போ உழைக்க சக்தி இல்லாமல் இருப்பாங்க வயதான காலத்தில். ஆகவே அவங்களுக்கும் மாதம் மாதம் ஏதோ பென்ஷன் ஸ்கீம் மாதிரி போட்டுருக்காங்க. ஓஏபி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது வந்து பத்தாது. அது போக மாதமாக ஏதாவது ரேஷன் மாதிரி கொடுத்தா ஏதாவது பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி வயதான முதியோர்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். அரசு பரிசீலனை செய்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்களுக்குன்னு தனியாக வந்து 60 வயசுக்கு மேலே அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இந்த விமான நிலையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த கல்வெட்டு கேள்வியை தூக்கிட்டு போய் நம்ம பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஐயா இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்லுதியே அப்படின்னு கேட்டோம். உடனே அவர் பதில கேள்வியாகவே நம்மக்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏயா 10 கோடி பேர் தமிழ் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேர் பேசுகிறத பற்றி ஏன் வைக்கிய அப்படின்னு எதிர்கேள்வியை பதிலாக கொடுத்து விட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோட்பாட்டில் கடுகளவு சமரசம் நாங்கள் செய்ய போவதில்லை. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் அங்கிருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழியை நசுக்குகின்ற பணியில் அந்த இந்தி மொழி ஆதிக்கத்தை, இந்தி மொழி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் 25,000 மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்? 10 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி மீது அதை திணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, இதெல்லாம் வந்து மதங்களை திணிப்பது போன்றவையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அதனால தான் தேர்தலில் அவங்களுக்கு உட்பட்ட பாடம் கிடைச்சிருக்கு. இந்த திமுக முக்கிய பிரமுகருடைய ஒரு பையன் பிரதமரை பற்றி ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவை அவர் டெலீட் பண்ணாலும் பிரதமருடைய மாண்பே குலைஞ்சு போச்சுங்க. என்னங்க இது, ஒரு பிரதமர்னு கூட பார்க்காம இப்படியா போடுது அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு பாசகல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். யாரு என்ன போட்டிருக்காங்க பாருங்க. காவல்துறை பிஜேபி கொடி எத்தனை கைது பண்ணோம், பிஜேபி காரங்க கூட்டு போட்டா கைது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். திமுக காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறதுக்கு கூட யோசிக்கின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அவ்வளோ யோசிக்கிறாங்க, அவ்வளோ பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. இந்த நிலை வந்து நாட்டில் மக்களாட்சி தான் நடக்கிறதா இல்ல சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா? மிகப்பெரிய பாசிசத்தை தமிழகத்தில் திமுக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய கண்ணசைவை பார்த்து காவல்துறை காத்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழக காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மாதிரியான நம்ம உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாம், பாலிடிக்ஸ் நீங்க பண்ணலாம், எவ்வளவு அற்ப அரசியல் வேணா பண்ணலாம். ஆனா இது தேசத்தினுடைய மாண்பை பாதிக்காத விதத்துல பண்ணலாம். இந்த மாதிரி போடுறோம், ஃபாரின்காரன் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம உங்களுக்கு அற்ப அரசியல் பண்றதுக்கு நீட் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. தேசத்தினுடைய மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றோம். நம்ம செய்தித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஐயா எப்போ பார்த்தாலும் திமுக பற்றியே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அதாங்க நம்ம தமிழக பாஜக தலைவர். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஒன்று சொன்னார், ஏங்க அவர் இருக்கிறேன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களை சொன்னால் நீங்கள் செய்தி விட மாட்டிய, திமுக சொன்னால் தானே போடுவிய, அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சி வச்சுருக்காருலா, அவரை விடுங்க ஐயா, அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் தினந்தோறும் ஊடகங்கள் வர வேண்டும் என்பதற்காக அரசை விமர்சிப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது பழக்கம். அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம். அது நம்முடைய தெய்வங்களை வணங்குவது அவருடைய மொழி பொழியில் யாரும் அதில் தலையிடுவதில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு. ஆனால் அதே போல இப்பொழுது என்னை பொறுத்தளவு நாடாளுமன்ற தேர்தல் போல முடிவுகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சாதகமாக போகிறது, வரவும் போகிறது, வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்களை திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி வாழ்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் வரும். அப்படியே நம்ம சட்டப்பேரவை தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஐயா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுதாங்களே, இதுக்கு நீங்கள் என்னையா சொல்லுதீங்க? என்னங்க இப்படி கேட்டுவிட்டீங்க? எவ்வளவு அழகாக ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு எங்கே கெட்டு போச்சு? ஒரு சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே நடக்குது, அதையும் நாங்கள் இரும்பு கரம் கண்டு ஒடுக்கி அடுக்கி வச்சுருக்கிறோம். கட்சி பேதம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சிங்க அப்படின்னு அதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயாவது தொடர் ஜாதி சண்டை இருக்கா நம்ம ஊர்ல? இல்லையே. எங்கேயாவது எந்த பிரச்சனையும் இருக்கா? இல்லையே. எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? இல்லையே. ஏதோ ஒருவர் தனிப்பட்ட முறையில் சில நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர்
விரோதங்கள்ல ஏதாவது சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் கூட நான் சொல்றேன், பழிக்கு பழியாக அதை செய்வதை எல்லோரும் நிறுத்துங்க. சட்டம் இருக்கு. நம்முடைய முதல்வரை பொறுத்தளவுல நீங்க பார்த்துட்டு இருக்க 3 வருஷத்துல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கட்சி அப்படின்னு இல்லாம யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை. இதை விட என்ன வேணும்? ஒரு முதல்வர் யாரு தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க. இதுல எங்கேயாவது திட்டமிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்க. திண்டுக்கல்ல ஒரு பார்ல ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் எதுவும் காய்ச்சுறாங்களா, போலியா எதுவும் மது விற்கிறாங்களா, இல்லை அரசு விதிமுறைகளை மீறுறாங்களா அப்படின்னு போன போலீஸ் அங்கே இருக்கிற பணத்தை பூரா அள்ளிட்டு போயிடுச்சு. ஒருவேளை என்றதுக்கு அள்ளிட்டு போயிருப்பாங்க ஓகே அப்படின்னு நினைச்சா அந்த ரெய்டே போலியான ரெய்டாமா. என்னன்னா புனேல ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பஸ் திடீர்னு தீ பிடிச்சி உள்ளே இருந்த 17 பேரை பத்திரமா காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் எதுக்கும் எங்கே என்ன நடந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிற பாடத்தை டெய்லி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கைக்கு வரும். ஆந்திராவில் இப்படி தான் ஒரு காரு தறியெட்டு வந்து 4 பேரை மேலே மோதிருச்சு. அதில் ஒருத்தர் சம்பவ இடத்துல இறந்து விட்டார். அதனால் நீங்கள் மற்றவங்களை என்ன செய்யவே தெரியாது, நீங்களாக இருக்கணும்னா உஷாராக தான் இருக்கணும் ரோட்டில். ஆமாம். என்ன ஐயா அம்மா, தர்பாரில் பார்த்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் பார்க்கும்போது பிடிக்க தானே செய்யும். அப்படி தான். சரி, இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த தர்பாரில் அள்ளி கொண்டு வந்து போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னதான், நம்ம ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் ரயில்வே துறையில் ஒரு 8000 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஆகஸ்ட் 29 தான் கடைசி தேதி. அதை மறந்துடாதீங்க. எல்லாரும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க, பாஸ் ஆகுங்க, வேலையில் போய் சேர்ந்துருங்க. சரியா? ஓகே. அடுத்த தர்பாரில் நான் உங்களை வந்து சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாசத்தோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.